iQOO-லேருந்து 9 மற்றும் 9 Pro ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண நிலையில் 9SE அப்படிங்கிற இன்னொரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் லைட் வெயிட்டான வெர்ஷன். இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.62 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் வருது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. மேலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் வருது. அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 888 அப்படிங்கிற ஒரு 5G சிப்செட் கொடுக்குறாங்க. 5G சப்போர்ட்டும் வருது. அட்ரினோட 660 GPU கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்கும். RAM இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட வருது. RAM வெர்ஷன் இப்போ DDR5 RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பட்டை கலப்பும் ஹெவியான கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாமே ரன் பண்ண முடியும். ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 12 OSல Fun Touchோட 12 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. அதே கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. ஒரு 40 mm ரியர் ஃபேசிங் கேமரா, சோனியோட IMX598 அப்படிங்கிற சென்சார். இதில் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது கேமரா வந்து ஒரு 13 mm ஒரு அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு மோனோ சென்சர் கொடுக்குறாங்க. f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ iQOO 9 மற்றும் 9 Proல இந்த மாதிரி கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் இதில் கிடையாது அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடியே ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா அப்படிங்கும்போது 16 mm ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இந்த ஃபோன்லேயே 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு போல USB Type-C ஆடியோ தான். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைஃபை ஆடியோ மாதிரி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. NFC சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. இந்த ஃபோனில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் தராங்க. ஸோ இதுலேயுமே நோட் பண்ண வேண்டிய விஷயம் 9 Proல இந்த மாதிரி 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிலாம் கிடையாது. ஸோ மற்ற 2 ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் கம்மி பண்ணிட்டு பிரைசிங் கட் பண்ணியிருக்காங்க. கலர்ஸை பொறுத்தவரையும் சன்செட் சியாரா ஸ்பேஸ் ஃபியூஷன் அப்படிங்கிற கலர்ஸில் வருது. கடைசியாக அதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 33,990 இருக்கும். 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 37,990 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் வைக்கிறாங்க. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது போக வந்து iQOO 9 Pro மற்றும் 9 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கணும்னாலும் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்களுக்கு சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.